என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலாமான்னு யோசித்தேன். இங்கே வெள்ளிக்கிழமை, அப்புறமா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிற வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி சாம்பாரை கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணியிருக்கேன். சோயா மீல் மேக்கரு, கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டு வெஜ்ஜு புலாவ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு அதுக்கு ஆனியன், கேரட்டு, வெள்ளரிக்காய் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 3 முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே மோர், வெள்ளரிக்காய், தயிர் போட்டு கருவேப்பிலாம் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் மோர் குடிக்க. அதுக்கு வந்து இங்கே சப்ஜா சீடும் பாதாம் பிசனும் ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ வெந்துகிட்டே இருக்குது. இட்லி தான் வேகுது இதுக்குள்ளே. அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி கடைஞ்சி சட்னி, தக்காளி கடையல் சட்னி. அது பசங்களுக்கு, எனக்கு வந்து பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே வெஜ்ஜு புலாவு, முட்டை, ஆனியன் ரைத்தா, மோர் வச்சாச்சு லஞ்சுக்கு.